ஒரு காலம் இருந்தது, ரமதானினுடைய பிறை தென்பட ஆரம்பித்தவுடன் எனது தாயினுடைய வீடுகளும் எனது சகோதரியினுடைய வீடுகள் எல்லாம் குர்ஆனை முழங்கக்கூடிய வீடுகளாய், தங்களினுடைய டிவிகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வீடுகளாய், அசிங்கங்களை விட்டு தங்கள் பார்வையை பாதுகாக்கக்கூடிய வீடுகளாய். ஆனால் இந்த மீடியோக்களினுடைய நாடகங்களினுடைய அந்த சூழ்ச்சிகளும் யூதர்களினுடைய திட்டங்களும் எம்முடைய உள்ளங்களை அந்த நாடகத்தின் பக்கம் அடிமையாக்கியதினால் நோன்பினுடைய பகல் நேரங்களிலே மற்றொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்படும் மனைவியோடி உணர்வை தூண்டக்கூடிய விஷயத்தை பேசுவதை அல்லாஹ் மற்ற காலங்களில் ஹலாலாக்கி இருக்கிறான். எனது மனைவியோடி நான் மகர் கொடுத்து திருமணம் முடித்த எனது மனைவியோடி உணர்வை தூண்டக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். ஆனால் நோன்பினுடைய காலமாக இருந்தால் உங்கள் மனைவியோடி கூட நீங்கள் அசிங்கமாக பேசாதீர்கள். இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களிலே நோன்பு நோற்றவராக இருந்தால், உங்களிலே யார் நோன்பை நோற்பாரோ ஃபலா யர்ஃபுஸ், அவர்கள் அசிங்கமாக பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், அவர்கள் கூக்கிரலிட வேண்டாம். ஆனால் இன்றைக்கு அசிங்கத்தையே பார்த்து நோன்பை கழித்துக் கொண்டிருக்கிறாள் எனது சகோதரி. இன்றைக்கு அசிங்கத்தையே பார்த்து நோன்பை கழிக்கிறாள் நம்முடைய சகோதரன். நோன்பினுடைய காலங்கள் இரவு நேரங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு காலம் இருந்தது, நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே இரவு தொழுகைகளில் கவனம் செலுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தார்கள். என்றைக்கு இந்த இன்டர்நெட்டுகளும், என்றைக்கு இந்த எக்ஸெண்டர்களும் ஷேரிட்டுகளும், என்றைக்கு இந்த மீடியா துறைகள் உலகம் நம்முடைய கையில் சுருக்கிவிட்டது, உலகம் உங்கள் கையினுடைய பாக்கெட்டிற்கு வந்து விட்டது என்பதாக பரப்பப்பட்டதோ அன்றிலிருந்து ரமதானினுடைய இரவு நேரங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு இஸ்லாமிய சகோதரன் அசிங்கமான படங்களை பள்ளியினுடைய வாசலில் வைத்து பார்க்கிறான். ரமதானினுடைய இரவு நேரங்களில் ஆபாசமான சாங்குகளை ஒரு இஸ்லாமிய சகோதரன் மற்றவனுக்கு ஏற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமதானினுடைய அந்த பிறை உதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் வானத்தில் ஒரு வானவரை நியமிப்பானாம். 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள், ஒவ்வொரு நாளும் இரவிலே அந்த வானவர் வானத்திற்கு வருவாராம். பனாதா முனாதி வயுனாதி, பனாதா முனாதி, அழைக்கக்கூடிய வானவராக அவர் இருப்பாராம். மனித சமூகத்தை நோக்கி அழைப்பாராம். யா பாஇயல் கைரி அக்பில் வ யா பாஇயஷ் ஷர்ரி அக்ஸிர், நன்மை செய்யக்கூடிய கூட்டமே, அல்லாஹ்வை இபாதத்திலே இரவுகளை உயிர்ப்பிக்க கூடிய கூட்டமே, அக்பில், முன்னோக்கி வாருங்கள், ஒரு சிறந்த மாதத்தினுடைய இரவிலே அமர்ந்திருக்கிறீர்கள். வ யா பாஇயஷ் ஷர், தீமை செய்யக்கூடியவனே, அசிங்கத்தை பார்க்கக்கூடியவனே, நாடகத்தை பார்க்கக்கூடியவனே, சாங்குகளை ரசிக்கக்கூடியவனே, ரமதானினுடைய இரவு நேரத்திலும் வானவர்களை இறக்கி அல்லாஹ் அருளை தரக்கூடிய அந்த மாதத்திலும் மனித சமூகம் இந்த மாதத்திலாவது எனது பக்கம் நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை கூட சிறை பிடித்து அல்லாஹ் அடக்கக்கூடிய மாதம். எனது மனித சமூகமே, இதோ உனக்கு சொர்க்கத்தை திறந்து விட்டேன் இந்த மாதத்திலே. உன்னால் எந்த அளவிற்கு விவசாயம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இந்த ரமதானினுடைய பகலையும் ரமதானினுடைய இரவிலும் விவசாயம் செய்து உனக்காக வேண்டி திறக்கப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் வா என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய மாதம். மனித சமூகமே, இப்பொழுது உனக்காக வேண்டி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நரகத்தினுடைய கதவை மூடிவிட்டேன். பாவம் செய்யாதே, அசிங்கத்தில் ஈடுபடாதே, ஆபாசத்தில் ஈடுபடாதே, நரகம் மூடப்பட்டு விட்டதடா, நரகம் மூடப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் அழைப்பு கொடுத்ததற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு வானவரை அழைப்பு கொடுக்க வைக்கிறான். யா பாஇயல் கைரி அக்பில், நன்மை செய்யக்கூடிய கூட்டமே முன்னோக்கி வாருங்கள். வயா பாஇயஷ் ஷர்ரி அக்ஸிர், தீமை செய்யக்கூடியவர்களே இந்த ரமதானினுடைய பகல் நேரத்திலாவது எனது சகோதரர்களே, ரமதானினுடைய இரவு நேரங்களை அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தார், மன் காம ரமதான், யார் ரமதானினுடைய இரவிலே நின்று வணங்குவார்களோ, ஈமானன், அல்லாஹ்வை
நம்பிக்கை கொண்ட நிலையில், அல்லாஹ்விடத்தின் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் ரமதானினுடைய இரவு நேரங்களில் யார் நிற்பார்களோ அவர்களினுடைய அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை விட இரவு நேரத்தில் அதிகம் தொழுதலை நான் பார்த்ததில்லை. ரமதான் வந்து விட்டால், அல்லாஹ் ரமதான் வரும் என்று சொன்னால், ரமதான் உதிக்க ஆரம்பித்து விட்டால் இரவு முழுவதும் ரசூலுல்லாஹ் உயிர்ப்பிப்பார். அதிலும் குறிப்பாக ரமதானினுடைய கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் மனைவியோடு இரவிலே வீடு கூடுவதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். உங்களினுடைய மனைவியோடு ரமதானினுடைய இரவு நேரங்களிலே உறவு கொள்வதை அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டான். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவை அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார், ரமதான் வர ஆரம்பித்து விட்டால், ரமதான் பிறக்க ஆரம்பித்து விட்டால் ரமதானினுடைய இரவுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நின்று வணங்குபவராக இருப்பார். அதிலும் குறிப்பாக ரமதானினுடைய கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் அவர்களை போன்று வணங்கியதை நான் பார்த்ததில்லை. எங்களை எல்லாம் தூங்க விட மாட்டார்கள். மனைவியோடு வீடு கூடுவது ஹலாலாக இருந்தாலும் வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி ரமதானினுடைய கடைசி 10 நாட்களில் தன்னுடைய எந்த மனைவியோடும் வீடு கூட மாட்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்களே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவுகளை அடைந்ததற்கு பிறகும் ரமதானினுடைய இரவுகளிலே டூ வீலர்களில் பயணித்தவனாக எம்முடைய இளைஞர்கள் பறந்து கொண்டிருக்கிறான். அழைக்கக்கூடியவானவர் அழைக்கிறார், அடே பயணம் அங்கல்லடா, அடே பயணங்கள் டூ வீலரில் அல்லடா, அடே பயணங்கள் குத்தாலத்தில் அல்லடா, அடே இரவு நேரத்தினுடைய பயணங்கள் ஜாலியில் அல்லடா, அடே இரவு நேரத்தினுடைய பயணங்கள் ஆபாசத்தில் அல்லடா, அடே இரவு நேரத்தினுடைய பயணங்கள் படங்களை பார்ப்பதில் அல்லடா, அடே ரமதானினுடைய இரவு நேரத்தினுடைய பயணங்கள் கேரம் போர்டில் இல்லடா, அடே ரமதானினுடைய இரவு நேரத்தினுடைய பயணங்கள் கிரிக்கெட் விளையாடுவதில் இல்லடா, அக்பில் நன்மை செய்வதில் இருக்கிறது, முன்னோக்கி வந்து கொண்டே இரு. தீமை செய்யக்கூடியவனே, அசிங்கத்தை பார்க்கக்கூடியவனே, ஆபாசத்தை ரசிக்கக்கூடியவனே, சாங்குகளை கேட்கக்கூடியவனே, ரமதானினுடைய இரவு நேரத்திலும் டூ வீலரில் பெட்ரோலை போட்டுக்கொண்டு குத்தாலத்தை நோக்கி பறக்கக்கூடியவனே, அக்ஸர் இந்த மாதமாவது சுருக்கிக்கொள், இந்த மாதமாவது நீ தவறு செய்யாதே, இந்த மாதமாவது உன்னுடைய தவறை நிப்பாட்டிக்கொள் என்பதாக ஒரு வானவர் அறைக்கிறார் என்று சொன்னால் எங்கே இன்றைக்கு அந்த கூட்டம்? ஏன் இன்னைக்கு ரமதான் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லாஹ் சொல்லக்கூடிய தக்வா நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ரமதானை 10 வருட நோன்புகள், 20 வருட நோன்புகள், 30 வருட நோன்புகள் நோற்றதற்கு பிறகும் தக்குவா வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் எவ்வாறு நோன்பு நோக்க சொன்னான்? வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயமாக இருக்கிறது. இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களிலே ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம். கெட்ட வார்த்தை பேசுவதே ஹராம் என்று சொன்னால் டிவிகளுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு சகரினுடைய சாப்பாட்டை சாப்பிட்டதற்கு பிறகு, சாப்பிட்டதினுடைய மயக்கத்தில் தூங்கியதற்கு பிறகு காலை 11 மணிக்கு அமர்ந்து கொண்டு நாடகத்தை ஒரு முஸ்லிம் பெண்மணி பார்க்க துணிவாள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லைனானி தஸ்னியான் ஃபஸினாஹும் அன்-நظர், அசிங்கங்களை பார்க்கும் காலமெல்லாம் உங்களது கண்கள் விபச்சாரம் செய்கிறது. நோன்பை வைத்துக் கொண்டு கண்களால் எனது தாயும் சகோதரியும் விபச்சாரம் செய்கிறாளேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப், நீங்கள் நோன்பு நோற்பதினுடைய காளைகளாக இருந்தால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், கூச்சலிடாதீர்கள். ஆனால் மற்ற காலங்களில் சண்டையிடுவதை விட ரமதானினுடைய பகல் நேரங்கள் தான் அத்தனை பள்ளிவாசல்களும் சண்டையிடக்கூடிய பள்ளிவாசல்களாய், அத்தனை பள்ளிவாசல்களும் சண்டைகளை ஏற்படுத்துவதற்கு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசல்களாய் ரமதானினுடைய சகரை சாப்பிட்டதற்கு பிறகு நமது சகோதரர் வருவார், பள்ளியில் ஃபஜ்ரை முடிப்பார். முடித்துவிட்டு அப்படியே வெளியில் அவருக்கு ஒரு 10 நபர்கள் இருப்பார்கள். 10 நபர்கள் சேர்ந்து பேச ஆரம்பிப்பார்கள். பேசுவார்கள். குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசுவார்களா,
அல்லாஹ் ரமதானில் குர்ஆனை இறக்கினானே, எவ்வாறு இறக்கினான்? குர்ஆனினுடைய வரலாறு என்ன? குர்ஆன் இந்த உலகத்திற்கு வந்த வரலாறு என்ன? இந்த குர்ஆனை தொகுப்பதற்கு நபித்தோழர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன? இந்த இஸ்லாம் என்ற உலகத்திற்கு வருவதற்காக வேண்டி நபித்தோழர்கள் செய்த தியாகங்கள் என்ன? அதை பற்றி பேசப்படுகிறதா அல்லது புறம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதா? அசரினுடைய தொழுகை, லுஹரினுடைய தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் இந்த ரமதானை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமதானினுடைய மாதத்தில்தான் நன்மை தீமைகளை பிரித்து காமிக்க கூடிய குர்ஆனை அல்லாஹ் மனித சமூகத்தின் மீது இறக்கினான். அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதினால் அந்த மாதத்தை யார் அடைவார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 விளக்கத்தை கொடுத்தார்கள். குர்ஆனை அல்லாஹ் ரமதானில் இறக்கியதினால் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி பசி இருந்து தாகத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். இரண்டாவது, இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அசிங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், யாரை வணங்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஃபஜ்ரிலே உதிக்கக்கூடிய சூரியனை போன்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்தினானே, ஆதலால் அந்த மாதத்தை இபாதத்திலேயே நாங்கள் கழிப்போம். 2 விஷயங்கள். ஒன்று, குர்ஆனை அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கியதினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோன்பு நோற்றல். இரண்டாவது, அல்லாஹ் இந்த குர்ஆனை எம் மீது இறக்கியதினால் எங்களினுடைய இந்த மாதத்தை இபாதத்தை கொண்டு நாங்கள் அலங்கரித்தல். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ யாராக இருந்தாலும் சரி, மற்ற மாதத்தினுடைய இபாதத்தை விட ரமதானினுடைய மாதத்தினுடைய இபாதத்துகள் மிக குறைவானது. பேசக்கூடிய நான் உட்பட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதத்திலாவது என்ன, ஃபஜ்ரினுடைய தொழுகையை எடுத்துக்கொண்டால் அந்த ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், இந்த மாதம் எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்குபவர்களை அல்லாஹ் நெருக்கமாக்குகிறான் இந்த மாதத்தில் என்று. இந்த மாதமே இபாதத்துகளை செய்து சொர்க்கம் நுழைவதற்காக வேண்டி. ஆனால் இந்த மாதம் இபாதத்தினுடைய மாதம் என்று கூட இந்த மாதத்திற்கு இனி ஒரு பெயர் உண்டு. மாலிக் ரஹிமகுல்லா இந்த மாதத்தை எவ்வாறு அழைப்பார்கள் என்று சொன்னால், ஷஹ்ருன் இபாதத்தினுடைய மாதம் என்று அழைப்பார்களாம். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு மாதம். ஆனால் மற்ற மாதங்களில் இருக்கக்கூடிய இபாதத்துகள் கூட இந்த மாதங்களில் இபாதத்து செய்பவர்களிடத்தில் இல்லை. இபாதத்து செய்யாதவர்களை பற்றி பேசவில்லை, இபாதத்திலே வராதவர்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் எல்லாம் இபாதிகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள், இபாதத்து செய்பவர்கள் என்று பேசுகிறோமே, நாம் தான் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் இபாதத்தை குறைத்துக் கொள்கிறோம். ரமதானை வரவேற்பதென்றால் இப்பொழுதே அதற்கு திட்டமிட வேண்டும். எவ்வாறு ரமதானில் நம்முடைய இபாதத்துகள் இருக்கிறது? நீங்கள் வேண்டுமேயானால் மற்ற பள்ளிகளில் மற்ற காலங்களில் ஃபஜ்ரினுடைய தொழுகை தொழக்கூடிய நேரங்களை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் 15 நிமிடங்கள் இருக்கக்கூடிய தொழுகைகளிலேயே கொஞ்சம் நிதானமாக ஓதக்கூடிய தொழுகை ஃபஜ்ரினுடைய தொழுகை. ஆனால் ரமதானினுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லா பள்ளிகளிலும் ஃபஜ்ரினுடைய முதல் ரக்காயத்தில் கடைசி 10 சூறாவில் இருக்கக்கூடிய அராயித் அல்லது 2வது ரக்காயத்தில் இன்னா அத்தைனா. யார் அனுமதி கொடுத்தது? யார் உங்களுக்கு இப்படி எங்காவது ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவத்தை படித்திருக்கிறோமா? ரமதானினுடைய காலத்தில் ஃபஜ்ரினுடைய தொழுகையில் நபித்தோழர்கள் கடைசி 10 சூறாவில் ஏதாவது ஒரு சூறாவை ஓதுவார்கள் என்பதாக கேட்டால் சகர் சாப்பிட்ட ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம், சகர் சாப்பிட்ட ஒரு கொழுப்பில் இருக்கிறோம். தொழுகை முடிக்கப்படும் மற்ற நேரமாக இருந்தால் கூட பள்ளிவாசல்களில் தர்ஜிமா செய்யப்படும், மற்ற நேரங்களாக இருந்தால் கூட பள்ளிவாசலில் ஹதீசுகள் படிக்கப்படும், மற்ற நேரங்களாக இருந்தால் கூட ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு பிறகு திக்ருகள், குர்ஆன் திலாவத் ஓதக்கூடிய மனிதர்களை பார்க்கலாம். ரமதானினுடைய சலாத்திற்கு பிறகு அடுத்த சலாம் முடித்ததற்கு பிறகு திரும்பினால் அத்தனை நபர்களும் படுத்து கிடப்போம். கேட்டால் ரமதானில் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நோன்புகளும் பின்னால் நான் நபித்தோழர்களினுடைய நோன்பை பதிவு செய்கிறேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க ஆரம்பிச்சிட்டா மாஷா அல்லாஹ், நபித்தோழர்கள் எல்லாம் ரமதானில் இபாதத்து செய்வதற்காக வேண்டி தங்களினுடைய வேலைகளை துறப்பார்களாம். இமாம் மாலிக் ரஹிமகுல்லாஹ் ரமதான் வர ஆரம்பித்து விட்டால் மதீனாவில் தன்னுடைய ஹதீஸினுடைய அந்த வகுப்பை நிப்பாட்டுவார்களாம். காரணம் கேட்டால் சொல்வார்களாம், ரமதானில் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி என்னுடைய இந்த வகுப்பை நான் நிப்பாட்டுகிறேன் என்பதாக. ஆனால் நம்மிலே 100% மக்கள் நாமும்
வேலைகளை நிப்பாட்டுகிறோம். நாமும் ரமதானினுடைய மாதங்களில் வேலைகளை குறைவாக செய்கிறோம். காரணம் என்ன? ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க ஆரம்பிப்பார். அல்லாஹ் நாடினால் லுஹரினுடைய இக்காமத்தில் ஒரு கூட்டம் எழுந்திருப்பார்கள். அதிலும் பள்ளியில் படுத்தால் மாத்திரம்தான் லுஹரினுடைய இக்காமத்தில். வீடில் படுப்பார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எப்பொழுது அவரை எழுப்புகிறானோ அப்பொழுதுதான் அவர் எழுந்திருக்க ஆரம்பிப்பார். லுஹரினுடைய தொழுகை முடியும். தொழுதவுடன் பள்ளியில் பார்க்கலாம். மீண்டும் நாங்கள் தூங்கக்கூடிய கூட்டம் அல்லது பேசக்கூடிய கூட்டம். அசர் தொழுதற்கு பிறகு இஃப்தாரை நாங்கள் செய்ய வேண்டும், இஃப்தாருக்கு ரெடியாக வேண்டும், இஃப்தாரிற்கு சம்சா வாங்க வேண்டும் என்பதாக ஒரு கூட்டம் பஜாரை நோக்கி வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது இஃப்தாரிற்கு தயாராகும். நாங்கள் ரமதானினுடைய இபாதத்தினுடைய மாதங்களை எவ்வாறு பரண்டி குரண்டி வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். இப்பொழுது இஃப்தாரினுடைய நேரம் வர ஆரம்பித்தவுடன் அந்த இடத்தில்தான் பத்ரையும் உஹதையும் கண்களுக்கு முன்னால் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? பத்ர் யுத்தத்தை பார்க்கணும்னால் இஃப்தாரினுடைய நேரத்தில் சப்தமிட்டு பேசுவதை மார்க்கம் தடுத்தது என்று சொன்னால், ஒரு பேரித்தம்பளத்திற்காக வேண்டி ஒரு சகோதரன் கிட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், ஒரு கூட்டரா கஞ்சிக்காக வேண்டி ஒரு சகோதரன் மற்றவர்களை புறம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டவனாக இப்பொழுது இஃப்தார் முடிக்கப்படும். மற்ற நேரத்திலாவது மக்ரிபிற்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்துகள். இப்பொழுது இஃப்தார் முடிக்கப்பட்டவுடன் அந்த மயக்கத்திலேயே மக்ரிபினுடைய தொழுகை இமாமும் மிக சுருக்கமாக தொழ வைப்பார். காரணம், இஃப்தார் முடித்ததனால் அல்லது இன்னும் பல உணவுகள் பாக்கி இருப்பதினால் மிக சுருக்கமாக முடிப்பார். மக்ரிபினுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு மக்ரிபிற்கு பின்னால் ஒரு சிறந்த சுன்னத் இருக்கிறது. சொல்வார்கள், தராவிற்கு ரெடியாக வேண்டும், உடனே தராவிற்கு வீட்டுக்கு வர வேண்டும். 8 ஹாலுக்கு தராவியா வச்சிருக்கிறாங்க, ரொம்ப குயிக்கா இருக்கு. மக்ரிப் 7 ஹாலுக்கு தான் முடியுது. வீட்டுல போயிட்டு உடனே நாங்க தயாராக வர வேண்டும். இப்ப வீட்டுக்கு போவார். அல்ஹம்துலில்லாஹ், வயிறு நிரம்பியாச்சு. இப்ப இஷா தொழுகைக்கு வருவார். இமாம் பாப்பாரு, தராவியா 20 ரக்காயத்து அல்லது 8 ரக்காயத்துனா 11 ரக்காயத்து தொழக்கூடிய பள்ளியா இருந்தா, எப்ப 11 ரக்காயத்து தொழ வேண்டும், அதுக்கு சுன்னத் இருக்காது. உடனே நம்ம என்ன செய்யணும்? இஷாவை சுருக்கி தொழ வேண்டும். இஷா சுருக்கப்படும். தராவிஹ் கேட்கவே வேண்டாம், ஓதுபவருக்கும் தெரியாது. ரமதான் பிறை ஆரம்பித்தவுடன் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஆரம்பித்து விட்டது. 8+3 அல்லது 20 என்பதாக. ஆனால் 2 நபர்களும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நபித்தோழர்களினுடைய இரவு தொழுகையை பற்றி இமாம் நஸயி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியின் பொழுது நாங்கள் இரவு தொழுகை கூட நேரம் எப்படி, நாங்கள் இரவு தொழக்கூடிய முறை எவ்வாறு, 20 ரக்காயத்துகளோ அல்லது 11 ரக்காயத்துகளோ இமாம் அங்க நிப்பாரு. அவர் எக்ஸ்பிரஸா ஆரம்பிப்பாரு. மார்க்கம் படித்த மேதைகள் கூட இவ்வாறு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை நீ ஓத வேண்டும், நிறுத்தி ஓத வேண்டும். அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதضحكون ولا تبكون. இந்த குர்ஆனை ஓதுறீங்களே, உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? வதضحكون, சிரிக்கிறீங்களா? வலா தபுகூன், உங்களுக்கு அழுக வரலையா? அல்லாஹ் கேட்கிறார். குர்ஆன் ஒரு மனிதனினுடைய கண்களை கலங்க வைக்க வேண்டும். குர்ஆன் ஒரு மனிதனினுடைய உள்ளத்தை பணிய வைக்க வேண்டும். நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களாகிய நாங்கள் எவ்வாறு இரவு தொழுவோம் என்று சொன்னால், இமாம் நஸயி பதிவு செய்கிறார். உபய் இப்னு கஅப், அல்லாஹ்வுடைய தூதர் 5 நபித்தோழர்களை அறிவிப்பார். இவர்களிடத்தில் இருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே ஒரு நபர் உபய் இப்னு கஅப் என்ற நபித்தோழர். அவரை பார்த்து சொல்வார்கள், இக்ரா அலையல் குர்ஆன், உபையே எனக்காக வேண்டி நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், எனக்காக வேண்டி நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும். அந்த நபித்தோழர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிறான், உங்கள் மீதல்லவா ஜிப்ரீல் இறங்கிக் கொண்டிருக்கிறார், நான் ஓத வேண்டுமா? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உபையே உபையே, உங்களினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னான், உபையை நீ ஓதச் சொல்வாயாக என்பதாக. அந்த நபித்தோழர் கேட்பார், அசம்மானி அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனது பெயரை சொன்னானா? அல்லாஹ் எனது பெயரை சொன்னானா? ஆம் உபை, உங்களினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ஓதச் சொன்னான். அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்தில் மதீனாவில் மக்கள் எல்லாம் தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள். என்னை இமாமாக நியமித்து இப்பொழுது தராவீஹ் தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த செய்தியை இப்னு உமரும் அறிவிக்கிறார்கள். இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு ரமதானினுடைய இரவுகள் எவ்வாறு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் பாருங்கள். இன்னைக்கு நாம் என்ன, பள்ளியில் தொழுகை 20 ரக்காத்துகள் அரை மணி நேரங்களில். இப்பொழுதே இளைஞர்கள் பேசுவார்கள், எந்த பள்ளி ஆலிம் சாடா ரொம்ப சீக்கிரமா தொழ வைப்பாரு, எப்படி எந்த பள்ளி ஆலிம் எந்த இடத்துலப்பா ரொம்ப சீக்கிரமா தொழ வைப்பாங்க, இந்த குத்துபா பள்ளி இருக்கா இல்லையா,
அந்த பள்ளி இருக்கா இல்லையா உதாரணத்திற்கு. அப்ப ஒவ்வொரு பள்ளியை சுட்டி காட்டுறது 20 ரக்காயத்தோ அல்லது 8 ரக்காயத்தோ அரை மணி நேரத்தில் முடிந்த உடனே இப்ப அந்த பையன் அப்படி தொழுது முடிச்சுட்டு ஏதோ பத்ர்ல உஹுதுல கலந்துகிட்டு ஏப்பா 20 ரக்காயத்தை முடிச்சாச்சப்பா அப்படி வெளியில காலை நீட்டி சட்டையை கலட்டுவான் பார்க்கணும். ஏதோ நபித்தோழர்கள் ரமதானினுடைய 17ஆம் நாள் பத்ரினுடைய மைதானத்தில் நோன்பை வைத்தவர்களாக அந்த காபிர்களோடு யுத்தம் செய்தார்களே, அதே போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த இளைஞனிடத்தில் பார்க்கலாம். நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்கள், இரவு தொழுகை என்றால், ரமதானின் இரவுகள் என்றால், ரமதானுக்கு அல்லாஹ் பேசுவதற்கு நாவு கொடுத்தால் இவ்வாறு தான் பேசும். நானும் பல நாட்களாக பல வருடங்களாக வந்து வருகிறேன். உனக்கு முன்னால் நபித்தோழர்களிடத்திலும் நான் வந்தேன், உனக்கு முன்னால் தாபிஈன்களிடத்திலும் நான் வந்தேன், இப்பொழுது உன்னிடத்திலும் நான் வந்திருக்கிறேன். அவர்கள் என்னை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதையும் நான் அறிந்தேன், நீ எவ்வாறு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். நபித்தோழர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு எங்களினுடைய இமாம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுன் நபவி நபியினுடைய மிஹ்ராபில் நின்று கொண்டு நபியினுடைய பள்ளியில் நின்று கொண்டு தக்பீர் கட்ட ஆரம்பித்து விட்டால் 8+3 ரக்காத்துகளை தொழ வைப்பார். கடைசி வித்ரினுடைய கடைசி அத்தஹியாத்தில் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம், நமது இமாம் சஹர் செய்வதற்கு இன்றைக்கு நேரம் ஒதுக்குவாரா ஒதுக்க மாட்டாரா? இதுதான் ரமதான். ஆம், நபித்தோழர்களுக்கு பிறகு வந்த இமாம்களின் வரலாறை படித்து பாருங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு ரமதானிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை மனனம் செய்ய ஒரு குர்ஆனை முடித்திருப்பார். நம்மிலே இன்றைக்கு மிகப்பெரிய அறிஞர்களாக நாம் எல்லாம் அவர்களினுடைய தலைவர்களாக நாம் எல்லாம் மாறிவிட்டோமா இல்லையா? நாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம், எவ்வாறு அப்படி ஓத முடியும்? நீங்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபை படித்து பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு தொழுகைக்கு தக்பீர் கட்டினார். முதல் ரக்காத்தில் சூரா பக்கராவை ஓதினார். நான் நினைத்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் 100 வசனங்கள் ஓதியதற்கு பிறகு குனிவார் என்பதாக. 100 வசனங்கள் தாண்டியது. நான் நினைத்தேன் 200 வசனங்களுக்கு பிறகு குனிவார் என்பதாக. 200 வசனங்கள் தாண்டியது. பக்கராவை முடித்ததற்கு பிறகு குனிவார் என்று நினைத்தேன். ஆல இம்ரானை ஆரம்பித்தார்கள். ஆல இம்ரானுக்கு பிறகு குனிவார் என்று நினைத்தேன். நபியினுடைய இரவு தொழுகையை பாருங்கள், ஒரு ரக்காத்தில் ஒரு பக்கத்தை ஓதினால் இமாமை திட்டுகிறான் பின்னால் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம். இரவு தொழுகை என்றால் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ்வுக்கு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு பிடித்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் தூலுல் குனூத்தி நீளமாக தொழக்கூடிய தொழுகைகள் தான். நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள், அபு அய்யூபுல் அன்சாரி என்ற நபித்தோழர் இரவு தொழுகைக்கு 90 வயதில் வருவார். கம்பை நட்டியவராக, அந்த கம்பின் மீது சாய்ந்தவராக இரவு தொழுகை தொழுவார். நாமெல்லாம் நபித்தோழர்கள் எல்லாம் 96 வயது வரை ஜிஹாதில் கலந்து கொண்டவர்கள். கிட்டத்தட்ட அபு அய்யூபுல் அன்சாரி நபிக்கு தனது வீட்டை மதீனாவில் கொடுத்தவர். யசீதினுடைய ஆட்சியின் பொழுது ஒரு பெரிய யுத்தத்திற்காக வேண்டி படை கிளம்புகிறது. அபு அய்யூபுல் அன்சாரி முன்னால் நிற்கிறார், என்னையும் ஜிஹாதிற்கு அழைத்து செல்ல வேண்டும் யசீதே. யசீது முறையிடுகிறார், அல்லாஹ் வயதானவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லையா? அல்லாஹ் வயதானவர்களுக்கு சலுகை தரவில்லையா? நீங்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதாக தன்னுடைய அந்த தடியை கொண்டு யசீதினுடைய கரத்தில் அடிக்கிறார். அட யசீதே, அட யசீதே, என்னுடைய ஜனாசா நான் செத்து விட்டால் எனது ஜனாசாவை தூக்கி செல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன் ஃபிரு ஹிஃபா பலம் இருந்தாலும் பலம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின் பாதையில் போராடுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுத்ததற்கு பிறகு என்னை எவ்வாறு நீ தடுக்க முடியும்? நான் மையத்தாக மாறிவிட்டேன் என்று நீ நினைத்தால் எனது ஜனாசாவை அல்லாஹ்வின் பாதையில் தூக்கி செல்லுங்கள். எந்த இடத்தில் எனது ஜனாசா நாருமோ அந்த இடத்தில் எனது ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள். அபு அய்யூபுல் அன்சாரியினுடைய பிறந்த பூமி மதீனா, அவரினுடைய ஜனாசா துருக்கியினுடைய இஸ்தான்புல்லுக்கு கீழே இன்றைக்கு அவரினுடைய மக்பரா இருக்கிறது. அவர்கள் தான் நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த அபு அய்யூபுல் அன்சாரி கம்புகளை தட்டி தட்டி நடந்தவராய் இரவு தொழுகையிலே கலந்து கொண்டதை நாம் பார்க்கிறேன். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், எங்களினுடைய இரவு தொழுகை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், எங்களினுடைய இமாம் வித்ரினுடைய அத்தஹியாத்தில் அமர்ந்தால் சகர் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பாரா இல்லையா என்று நாங்கள் நினைப்போம். இப்பொழுது அவர் சலாம் கொடுப்பார். பிலால் இப்னு ரபாஹா நபியினுடைய காலமாக இருந்தால் பிலால் பாங்கு சொல்வார், அல்லது அதற்கு பிறகு வந்த ஒரு நபித்தோழர் பாங்கு சொல்வார். வீடுகளுக்கு சென்று ஒரு சில பேரித்தம்பளங்களையும் ஒரு மிடரு தண்ணீரையும் நாங்கள் குடிப்போம். குடித்து முடிக்கும் பொழுது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ஃபஜ்ரினுடைய பாங்கை சொல்வார். உடனே இப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாங்க. ஃபஜ்ர்ல என்ன ரக்காயத் ஓதுனாங்க, என்ன சூரா ஓதுனாங்க? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய খিলাফத்துல குறைந்தது ஃபஜ்ர்ல முதல் ரக்காயத்தில் சூரா யூசுஃபை ஓத, சூரா யூசுஃபினுடைய அளவுக்கு உண்டான அத்தியாயத்தை தவிர வேற அத்தியாயத்தை ஓத மாட்டார்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பொழுது ஃபஜ்ரினுடைய முதல் ரக்காத்தில் ஓதப்பட்ட சூரா என்ன? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், சூரா யூசுஃபை போன்ற ஒரு அத்தியாயத்தை, கிட்டத்தட்ட ஒரு அரை ஜுஸுக்குண்டான ஒரு அத்தியாயத்தை முதல் ரக்காயத்தில் ஓதுவார்கள். இரண்டாவது ரக்காயத்தில் ஹுஜராத் அல்லது காஃப் போன்ற அத்தியாயத்தை ஓதுவார் ரமதானினுடைய காலங்களில். இது ரமதானை கழிக்கக்கூடிய முறையா அல்லது நாம் இன்றைக்கு ரமதானை கழித்து கொண்டிருக்கக்கூடிய முறைகளா? ஆதலால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சிறந்த மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இமாம் இப்னு ஹஜர் ரஹிமகுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அல்லாஹ் ரமதானினுடைய பகல் நேரங்களிலே இபாதத்து செய்யக்கூடிய தனது அடியார்களை பார்த்து வானவர்களிடத்தில் பெருமை பேசுவானாம். பாருங்கள் எனது அடிமைகளை, பாருங்கள் எனது அடியார்களை, இந்த மாதத்திலே அவர்கள் விழக்கூடிய அந்த சுஜூதுகளை பாருங்கள், இந்த மாதத்திலே அவர்கள் தொழக்கூடிய தொழுகைகளை பாருங்கள், இந்த மாதத்திலே அவர்கள் ஈடுபடக்கூடிய அந்த இபாதத்துகளை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமை பேசக்கூடிய மாதம் ரமதானினுடைய மாதம். ஆதலால் வரக்கூடிய ரமதானினுடைய மாதங்களை இந்த அடிப்படையில் இபாதத்தில் கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா துஆமஹு வ ஷராபா. ரமதானினுடைய பகல் நேரங்களிலே நோன்பு நோற்றதற்கு பிறகு கெட்ட வார்த்தைகள் பேசுவதை எவன் விடவில்லையோ, கெட்ட செயல்களை செய்வதை எவன் விடவில்லையோ, நான் கேட்கிறேன், ரமதானினுடைய பகல் நேரங்களில் கூட புறம் பேசப்படுகிறது, ரமதானினுடைய பகல் நேரங்களில் கூட கோல் மூட்டப்படுகிறது, ரமதானினுடைய பகல் நேரங்களில் கூட போராமைப்படப்படுகிறது. அந்த பள்ளியில் கூட்டம் வந்து விட்டது, அந்த ஜமாஅத்தில் கூட்டம் வந்து விட்டது, இந்த இடத்தில் கூட்டம் குறைவாகி விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, ரமதானை நோன்பை நோற்று கொண்டவனாக கெட்ட வார்த்தை பேசுவதை விடாவிட்டால், கெட்ட செயல் செய்வதை விடாவிட்டால், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா அவன் பசித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு லாபம் இல்லை, அவன் தாகித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு லாபம் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார். நோன்பு என்பது பசித்திருப்பது மாத்திரமல்ல, நோன்பு என்பது தாகித்திருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பார்வைகளுக்கு நோன்பை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய நாவுகளுக்கு நோன்பை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய கரங்களுக்கு நோன்பை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் நோன்பை கழித்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய மற்ற 11 மாதங்களில் அல்லாஹ் அந்த தக்வாவை ஊற வைப்பான், அல்லாஹ் அந்த தக்வாவை பிரதிபலிக்க வைப்பான். இல்லை, நாங்கள் பசித்திருப்போம், தாகித்திருப்போம், எங்களது நாவுகளை பேண மாட்டோம், எங்களினுடைய சிந்தனையை பேண மாட்டோம், எங்களால் நாடகத்தை பார்க்காமல் இருக்க முடியாது, எங்களால் இரவிலே சாங்குகளை கேட்காமல் இருக்க முடியாது என்பதாக நாங்கள் மீண்டும் அந்த தவறை செய்வோம் என்று சொன்னால், இமாம் இப்னு மாஜா ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மிம்பரிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் முழங்குகிறார்கள். மிம்பரை விட்டு இறங்கியதற்கு பிறகு நபித்தோழர்கள் சூடுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, எந்த மாதத்திலும் இல்லாத, எந்த வாரத்தினுடைய ஜும்மா குத்துபாக்களிலும் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை உங்களிடத்தில் நாங்கள் பார்த்தோமே. நோன்பை வீணடிக்கக்கூடிய சகோதரனே, நோன்பை வீணடிக்கக்கூடிய சகோதரியே, ரமதானினுடைய நோன்பினுடைய காலங்களிலும் தெருக்களினுடைய வீதியிலே அமர்ந்து கொண்டு தம்மை ஊதக்கூடிய சகோதரனே, உனக்கு நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தாலும் மனித சமூகத்திற்கு முன்னால் நோன்பு பிடிக்கவில்லை என்று தெளிவுபடுத்துவதற்கு, மனித சமூகத்திற்கு முன்னால் தவறு செய்வதற்கு, மனித சமூகத்திற்கு முன்னால் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் எப்படி அனுமதி தருகிறான்? இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், நபி தோழர்களினுடைய காலத்தில் தங்களினுடைய பச்சிளம் குழந்தையை கூட நோன்பு நோற்றவர்கள் தயார்படுத்துவார்கள். அப்படி அவர்கள் நோன்பு நோக்க முடியாவிட்டால் தங்கள் குழந்தைகளுக்கு கூட அறைகளில் அமர்ந்து சாப்பாடு ஊட்டுவார்கள். காரணம், மற்ற முஸ்லிம்கள் இதை பார்க்க கூடாது, மற்றவர்களுக்கு இதை பற்றி ஒரு சிந்தனை வரக்கூடாது என்பதாக. மேலப்பளையம் இஸ்லாத்தின் கோட்டை, மேலப்பளையம் தௌஹீதின் எழுச்சி பூமி என்று பேசுகிறோம். ரமதானிலே ஒரு கூட்டம் நோன்பு நோக்கும், மற்றொரு கூட்டத்தை அமர்ந்து கொண்டால் டீ கடையிலே அமர்ந்து கொண்டு டீ குடிக்கிறான், டீ கடையிலே அமர்ந்து கொண்டு தம்மை ஊதுகிறான். ஏன் உங்களுக்கு வெட்கம் இல்லையா? ஒரு பச்சிளம் குழந்தை நோன்பு நோக்குகிறது, ஒரு பெண்மணி நோன்பு நோக்குகிறாள், கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு கர்ப்பவாதி நோன்பு நோக்குகிறாள், பாலூட்டக்கூடிய ஒரு தாய் நோன்பு நோக்குகிறாள். உனக்கு அல்லாஹ் சலுகை தரட்டுமே. இப்படித்தான் மனித சமூகத்திற்கு முன்னால் ஈடுபட வேண்டுமா? யார் ரமதான் வந்ததற்கு பிறகும் தவறான விஷயங்களில் ஈடுபடுவார்களோ, ரமதான் வந்ததற்கு பிறகும் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் மீண்டும் மீண்டும் தவறான பாதையில் இருப்பார்களோ, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார், மிம்பரில் ஏறுகிறார், ஆமீன் என்று முழங்குகிறார், அடுத்த வாசல் ஆமீன் என்று சொன்னார், அடுத்த படி ஆமீன் என்று சொல்கிறார், குத்துபா முடிகிறது, தொழுகை முடிகிறது,
நபி தோழர்கள் சூழுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, என்றைக்கும் இல்லாத ஒரு புதிய பழக்கத்தை நாங்கள் பார்த்தோம். எதற்காக வேண்டிய ஆமீன் என்று கூறினீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் தெளிவுபடுத்தினார். ஜிப்ரீல் 3 பிரார்த்தனைகளை பிரார்த்தித்தார். பிரார்த்தித்தவர் ஜிப்ரீல். லா யஸூன் அல்லாஹ் மா அமரகும், அல்லாஹ்வுக்கு மாறே செய்யாத ஒரு மாமனிதர், அல்லாஹ் இட்ட கட்டளையின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், எதை ஏவினானோ அதை மாத்திரம் செய்யக்கூடிய வானவர், வானவர்களினுடைய தலைவர் பிரார்த்திக்கிறார். அதற்கு பதில் கொடுத்தவர் யார்? இந்த உம்மத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று பதில் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஜிப்ரீல் 3 பிரார்த்தனைகளை பிரார்த்தித்தார். அதிலே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரமதான் ஒரு சமூகத்திடத்தில் வந்ததற்கு பிறகு, ரமதான் ஒரு ஆணிடத்தில் வந்ததற்கு பிறகு, ரமதான் ஒரு பெண்ணிடத்தில் வந்ததற்கு பிறகு, யார் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் மீண்டும் தவறு செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும், அவர்களின் மீது அல்லாஹ் நாசத்தை பொழியட்டும் என்பதாக ஜிப்ரீல் பிரார்த்தித்தார். நான் ஆமீன் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. ஆம், ரமதான் வந்ததற்கு பிறகு யார் இந்த விவசாய நிலத்தை பயன்படுத்தவில்லையோ, யார் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தவில்லையோ, இபாதத்துகள் செய்து யார் இந்த ரமதானை அலங்கரிக்கவில்லையோ அவர்களுக்கு நாசத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஆமீன் கூறினார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் இப்பொழுது வசூல் எடுக்கப்படும். பொதுவாக எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் நாம் எடுக்குகிறோம். ஏதோ இயக்கமோ ஏதோ ஒரு பெரிய ட்ரஸ்டுகளை நியமித்து ஒரு பெரிய ஜமாத்தாக நாம் எல்லாம் இயங்கவில்லை. மஸ்ஜிது தௌபா என்ற ஒரு பள்ளியில் மாத்திரம் வைத்துக்கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் இதே போன்றுள்ள பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து எம்முடைய ஆண்கள் பெண்களினுடைய உள்ளங்களில் மார்க்கம் போய் சேர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். அந்த அடிப்படையில் இது தொடர்ச்சியாக நடக்க வேண்டுமேயானால் உங்களை போன்ற சிறந்த உள்ளம் படைத்தவர்கள் உதவி செய்வதை கொண்டு மாத்திரம்தான் நடக்குகிறது. இறுதியாக ரமதான் எவ்வாறு குர்ஆனினுடைய மாதமாக இருக்குமோ, இபாதத்தின் மாதமாக இருக்குமோ, அதே ரமதானைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியினுடைய மாதமாகவும் அல்லாஹ் இந்த ரமதானைத்தான் ஆக்கியிருக்கிறான். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த மாதம் இந்த ரமதானினுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் கூறினார், 3 நபர்களினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அதிலே ஒரு நபர் யார் தெரியுமா? நோன்பு நோற்ற நிலையில் அல்லாஹ்விடத்தில் யார் பிரார்த்திக்கிறார்களோ, நோன்பு நோற்ற நிலையில் யார் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வெடிக்கிறார்களோ, நோன்பு நோற்ற நிலையில் யார் அல்லாஹ்வின் பக்கம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு உலகளாவிய அளவில் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய உம்மத்துகள் அலக்களிக்கப்பட்டு நாம் எல்லாம் பெருநாள் வந்துவிட்டால் புத்தாடைகளை வாங்குவதற்கு கடைகளை தேடுவோம். நாம் எல்லாம் பெருநாள் வந்துவிட்டால் இந்த சமூகத்தில் எவ்வாறு நாம் செலவு செய்ய வேண்டும், எத்தனை ஆயிரங்கள் என்பதாக நாம் எல்லாம் கணக்கிடுவோம். ஆனால் எம்மை போன்று ஷாமில் வாழக்கூடிய சகோதரர்கள், எம்மை போன்று ஈராக்கில் வாழக்கூடிய சகோதரர்கள், எம்மை போன்று காஷ்மீரில் வாழக்கூடிய சகோதரர்கள், எம்மை போன்று இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஜனாசாக்களினுடைய துணிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களாக இராணுவங்களுக்கு முன்னால், பீரங்கிகளுக்கு முன்னால் அக்கிரமமான முறையில் கொலை செய்யப்பட்டு வாழக்கூடிய இந்த காலம், வரக்கூடிய ரமதான் என்பது அல்லாஹ் வெற்றிகளை கொடுத்த மாதம். பத்ரினுடைய வெற்றியை அல்லாஹ் இந்த ரமதானினுடைய மாதத்தில் தான் கொடுத்தான். இன்னும் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய முழு மக்காவும் திரண்டு, முழு அரபு தேசமும் திரண்டு முஸ்லிம்களை வேறறுப்பதற்காக வேண்டி வந்தார்களே, அந்த அஹ்ஸாபினுடைய வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானினுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் கொடுத்தான். இந்த உம்மத்திலே எந்த ஒரு காபாவை விட்டோம் நபி தோழர்களும் நபியும் விரட்டப்பட்டார்களோ, இந்த காபாவிற்கு நீங்கள் நுழைவதற்கே தடை செய்யப்பட்டார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் உம்ரா செய்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், போராட வரவில்லை என்று நபி சொன்னதற்கு பிறகும் உங்களுக்கு தகுதி இல்லை என்று விரட்டினார்களோ, அந்த காபாவை வெற்றி பெறுவதற்காக வேண்டி ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானினுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தபூக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தினுடைய வெற்றியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானில் தான் கொடுத்தான். ஹுனைன் என்று சொல்லக்கூடிய வெற்றியையும் அல்லாஹ் ரமதானில் தான் கொடுத்தான். பாரசீகத்தினுடைய வெற்றியை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அல்லாஹ் ரமதானில் தான் கொடுத்திருக்கிறான். அரேபியாவை கடந்து இருண்ட கண்டமாக இருந்த ஐரோப்பியாவில் தாரிக்
இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதரை கொண்டு இஸ்லாம் ஸ்பெயினிற்கு நுழைந்ததே, அந்த ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதமாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறுவை யுத்த வீரர்களினுடைய கரங்களை உயர்த்தி முஸ்லிம்களை அல்லாஹ் பலஸ்தீனிலே கேவலப்படுத்தினானே, சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய அக்ஸாவினுடைய கதாநாயகனை அல்லாஹ் உருவாக்கி அந்த அக்ஸாவை மீட்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் ரமதானை தான் ஏற்படுத்தினான். இவை அனைத்திற்கும் மேலாக செங்கிஸ்கான் என்று சொல்லக்கூடிய தார்த்தாரியர்கள் முழு உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் நுழைவார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் முஸ்லிம்களை இமாம் இப்னு கஸீர் ரஹிமகுல்லா பிதாயா வன் நிகாயா என்ற தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்வார். அவர்களினுடைய ராணுவம் வருகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் எல்லாம் வீடுகளை காலி செய்து ஓடி விடுவார்கள். அந்த தாத்தாரியர்களில் ஒரு பெண்மணி ஆணை போன்று வேடம் தரித்து ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்கு நுழைவாள். கையிலே வாளை வைத்திருப்பாள். முஸ்லிம்களை ஒரு கிராமத்திலிருந்து வெளியேற்றுவாள். அத்தனை முஸ்லிம்களையும் அவள் நிப்பாட்டுவாள். நிப்பாட்டி அத்தனை முஸ்லிம்களையும் அவள் கொலை செய்வாள். எந்த முஸ்லிம்களுக்கும் தைரியம் இல்லை கேட்பதற்கு. தாத்தாரியர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய உம்மத்தே நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாத்தாரியர்களுக்கு எகிப்தினுடைய மண்ணில் ஜனாசாவை உருவாக்கக்கூடிய அளவிற்கு, அந்த தாத்தாரியர்களுக்கு எகிப்திலே கபர் கட்டக்கூடிய குதுசினுடைய மன்னனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானினுடைய மாதத்தில் தான் தாத்தாரியர்களுக்கு முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். அப்பேற்பட்ட மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. ரமதானில் நம்முடைய குழந்தைகளும் நோன்பு நோற்பார்கள். ரமதானில் நாமும் நோன்பு நோற்க இருக்கிறோம். ரமதானினுடைய காலங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து கைகளை தூக்கும் பொழுது, அல்லாஹ்வே மீண்டும் ஒரு அக்ஸா எங்களுக்கு தேவைப்படுகிறது யா அல்லாஹ். இன்றைக்கு பிரார்த்திக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னானே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்களே, இன்றைக்கு எங்கே நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் நாங்கள் பிரார்த்திக்கிறோமா? எங்களது குழந்தைகளினுடைய நாவால் பிரார்த்திக்க சொல்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். எங்களிடத்தில் ஆயுதம் இல்லை. இஸ்லாமிய உம்மத் தலைமைகளை இழந்த ஒரு நாதாரிகளாக, இஸ்லாமிய உம்மத் தலைமைகளே இல்லாத ஒரு அனாதைகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அலக்களிக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உம்மத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாயை வெட்டினால் கேள்வி கேட்பதற்கு நாதி இருக்கிறது. ஒரு பூனையை பிடித்தால் கேள்வி கேட்பதற்கு நாதி இருக்கிறது. எம்முடைய சகோதரர்களை சர்வசாதாரணமாக பிடிக்க முடியும், சர்வசாதாரணமாக ஜெயிலினுடைய கொட்டைகளில் அடைக்க முடியும். இந்த வருட ரமதானாவது நம்முடைய மனைவியோடி கொண்டாட மாட்டோமா? இந்த வருட ரமதானாவது நம்முடைய குழந்தைகளோடி கொண்டாட மாட்டோமா? நாம் எல்லாம் என்ன பேசுகிறோம்? ரமதானை மேலப்பளையத்தில் கொண்டாடினால்தான், ரமதானினுடைய மாதம் வந்தால் எங்கள் ஊரில் இருந்தால்தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளியூரில் இருப்பவர்கள் கூட, வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட ரமதானை கொண்டாடுவதற்கென்று நம்முடைய ஊரை நோக்கி நாம் வருகிறோமேயானால் 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஊர் வேண்டாம், உலகம் வேண்டாம், ஜெயிலினுடைய கொட்டைகளிலே வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து இஃப்தாரை துறந்து கொண்டு இந்த வருடம் விடுதலை அமையாதா? அடுத்த வருடம் நம்முடைய மனைவியோடு பெருநாளை கொண்டாட மாட்டோமா? அடுத்த வருடமாவது நம்முடைய குழந்தையை தூக்கி நாம் கொஞ்ச மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டு சிறைகளுக்கு பின்னால் கண்ணீர் வடித்துக் கொண்டு வீட்டிலே அவளினுடைய மனைவியுமோ, வீட்டிலே அவளை சுமந்த தாயுமோ ஒவ்வொரு நாளும் இஃப்தாரினுடைய சிறந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது, எனது மகன் ஜெயிலினுடைய உணவை சாப்பிடுகிறான், எனது கணவன் ஜெயிலினுடைய உணவை ருசிக்கிறான், நானுமோ இஃப்தாரை சந்தோஷமாக கொண்டாடுகிறேனே என்று நல்ல உணவுகள் இருந்தால் கூட கண்ணீர் வடித்தாலக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எம்முடைய சமூகம் இருக்கிறது. வரக்கூடிய ரமதான் பிரார்த்தனையின் ரமதானாக, யா அல்லாஹ் பத்ரினுடைய வெற்றியை இந்த ரமதானில் தான் நீ தீர்மானித்தாய். யா அல்லாஹ் முழு குஃபார்களினுடைய முதுகெலும்பை அஹ்ஸாபினுடைய வெற்றியை ரமதானில் தான் தீர்மானித்தாய். யா அல்லாஹ் சிலை வணக்கத்திற்கு முடிவு கட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோஷத்தின் மீது மக்காவை இந்த ரமதானில் தான் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாய். யா அல்லாஹ் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற மனிதரை கொண்டு அக்ஸாவை மீட்டெடுத்தாய். யா அல்லாஹ் தாத்தாரியர்களினுடைய வாள்களுக்கு எனது சகோதரர்கள் இரையாகும் பொழுது
குதுஸினுடைய மன்னனை உருவாக்கி இந்த ரமலானில் தான் நீ வெற்றியை கொடுத்தாய். யா அல்லாஹ், மீண்டும் எங்களுக்கு வெற்றி தேவைப்படுகிறது. யா அல்லாஹ், அன்றைக்கு இருந்த அதே நிலைமை அதை விட மோசமாக எங்களது நாட்டிலும் எங்களது ஊரிலும் முழு உலகத்திலும் இஸ்லாமிய சமூகம் கேவலப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்வோமா நாளைக்கு வாழ்வோமா, இன்றைக்கு விடுதலையா நாளைக்கு விடுதலையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த உம்மத்தினுடைய கரத்தை உயர்த்துவாயாக. வரக்கூடிய ரமதானையாவது முஸ்லிம் உம்மத்தினுடைய வெற்றிமிக்க ரமதானாய் பத்ரை கொடுத்து பிலாலின் கண்களை குளிர்ச்சியாக்கிய ரஹ்மானே, மக்காவின் வெற்றியை கொடுத்து முஹம்மது நபியினுடைய கண்களை குளிர்ச்சியாக்கியவனே, அக்ஸாவின் வெற்றியை கொடுத்து ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய படையை குளிர்ச்சியாக்கியவனே, குதுஸினுடைய மன்னனுக்கு வெற்றியை கொடுத்து முஸ்லிம் உம்மத்தினுடைய கண்களை குளிர்ச்சியாக்கியவனே, வரக்கூடிய ரமதானிலாவது முழு இஸ்லாமிய உலகத்திலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய சிறைகள், இந்தியாவினுடைய பெங்களூரினுடைய சிறைகளில் கொச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது சகோதரர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களுக்கும் எங்களுக்கும், அவர்களை சுமந்த தாய்க்கும், அவர்களை திருமணம் முடித்த மனைவிக்கும், அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளினுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை ஏற்படுத்துவாயாக, அவர்களினுடைய கண்களையும் குளிர்ச்சியாக்குவாயாக என்று பிரார்த்தித்து இந்த ரமதானை சிறந்த அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உருவாக்கட்டும். வரக்கூடிய ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ரமதானை சிறந்த அடிப்படையில் பயன்படுத்துவார்களோ நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு பல வாயில் வைத்திருக்கிறான். அதிலே ஒரு வாயில் பாபுர் ரய்யான் என்று சொல்லப்படும், ஒரே ஒரு முறைதான் திறக்கப்படும். அதோடு நோன்பாளிகள் மாத்திரம்தான் அல்லாஹ் அழைப்பானாம். ஐனஸ்ஸாயின், எனக்காக வேண்டி நோன்பு நோற்றவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது அத்தனை நோன்பாளிகளும் அந்த வாயிலோடி சொர்க்கம் நுழைவார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இரண்டு விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆன், நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். நோன்பை நோற்றவர்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நோன்பு நோற்றவர்கள், அந்த நோன்பு அந்த மஹ்ஷரில் நோற்றவனினுடைய கைகளை தூக்குமாம். யா அல்லாஹ், ரப்பி இன்னி மனஅத்துஹு த்ஆம வ ஷஹ்வாத்தின் பின்னஹார், யா ரப்பே, என்னை படைத்தவனே, இவனோ என்னை நோன்பு நோற்றான். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி காலையில் தாகத்தோடு இருந்தான், உனக்காக வேண்டி பசியோடு இருந்தான், உனக்காக வேண்டி தவறான காரியங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து இருந்தான். ஆதலால் நீ இவனை சொர்க்கம் நுழைய வைப்பாயாக. குர்ஆன் இடது கையை பிடித்து சொல்லுமாம், அல்லாஹுவே அல்லாஹுவே மனஅத்துஹு நௌம், உனக்காக வேண்டி என்னை ஓதியதற்காக வேண்டி தூக்கத்தை இழந்தான். யா அல்லாஹ், என்னை ஓதியதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது கால் கெடுக்க இரவிலே நின்று என்னை ஓதினான். யா அல்லாஹ், ஆதலால் இவனை நீ சொர்க்கம் நுழைய வைப்பாயாக என்று குர்ஆனும் நோன்பும் சிபாரிசு செய்து அவனை சொர்க்கம் அழைத்து செல்லும் என்று, ரய்யான் என்ற வாசலோடி அழைத்து செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அப்பேற்பட்ட சிறந்த முஸ்லிம்களாக நாளைக்கு மஹ்ஷரில் நிற்கும் பொழுது குடும்பமாக நாளைக்கு சொர்க்கம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறானே. நம்முடைய குடும்பங்களோடு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நோன்பு நோற்றவர்களாக ரய்யான் என்ற சொர்க்கத்தோடு நுழையக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த சப்தம் கேட்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ் உருவாக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.